தமிழகத்தின் ராபின்ஹுட் என்று போற்றப்படும் மொட்டை ராஜேந்திரனின் மொட்டை தலையும் கரகர குரலும் உங்களுக்கு சிரிப்பூட்டினால் உங்கள் சிரிப்பை சற்று அடக்கிக் கொள்ளுங்கள். இவரின் மொட்டை தலைக்கு பின்னால் வலி மிகுந்த வேதனையான ஒரு சோக கதை ஒன்று உள்ளது. 1957 ஜூன் 1 தூத்துக்குடியில் பிறந்த இவரின் தந்தையும் சகோதரர்களும் சண்டை கலைஞராக சினிமாவில் பணியாற்றியதால் அதே குடும்ப தொழிலை தன் கையில் எடுத்த இவர் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார். 1992 வெளியான திருமதி பழனிசாமி என்ற படத்தில் நடிகர் சத்யராஜுடன் சண்டை காட்சிகளில் நடித்ததன் மூலம் தமிழ் சினிமாவில் வில்லனாக அறிமுகமானார். தமிழில் வாய்ப்புகள் பெரிதாக இல்லாத நேரத்தில் மலையாள படம் ஒன்றில் சண்டை கலைஞராக நடித்தார். அந்த படத்தின் இயக்குனர் ஒரு குளத்தை காட்டி அதில் குதிக்குமாறு கூறினார். சண்டை கலைஞர்கள் என்றாலே கண்ணாடிகளை உடைப்பது, ஹீரோவிடம் அடி வாங்குவது போன்ற கடுமையான காட்சிகள் இருக்கும் நிலையில் குளத்தில் குதிப்பதெல்லாம் ஒரு பெரிய வேலையா என்று நினைத்த இவர் அந்த குளத்தை பற்றி யாரிடமும் விசாரிக்காமல் குதித்தார். பிறகு அந்த காட்சி முடிந்ததும் அங்கு வித்தியாசமாக வேடிக்கை பார்த்த ஊர் மக்களிடம் பேச்சு கொடுத்த போது இவர் குதித்த அந்த குளம் கழிவு நீரும் சில கெமிக்கல்களும் கலந்த பாழடைந்த குளம் என்று அந்த ஊர் மக்கள் சொன்னதை கேட்ட மொட்டை ராஜேந்திரன் முதலில் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு சரி, இது நம்மளை ஒன்று செய்யாது என மனதை தேற்றிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினார். ரசாயனம் கலந்த அந்த குளத்தில் குதித்ததால் நாளடைவில் தலையில் உள்ள முடிகள் அனைத்தும் கொட்ட ஆரம்பித்ததோடு உடலில் உள்ள தோள்களிலும் அலர்ஜி ஏற்பட்டு தலை, தாடி, மீசை, கை, கால், புருவம் என உடல் முழுவதும் முடி இல்லாமல் வழுக்கையாகி போனது. அந்த காலத்தில் வில்லன் நடிகர் என்றால் மொட்டை தலையுடன் தான் இருக்க வேண்டும் என்ற எழுதப்படாத விதி ஒன்று இருந்தது. உடற்பயிற்சி செய்து தன் உடலை கட்டுப்பாடாக வைத்திருந்த இவரின் உடலும் எதேச்சையாக ஏற்பட்ட முடி இழப்புடன் கூடிய மொட்டை தலையும் திரு ராஜேந்திரனை நல்ல வில்லனாக மாற்றியது. தனது முதல் படத்தில் ஒரு கதாபாத்திரத்திற்காக கரடு முரடாக பேசிய இவரின் குரல் அந்த படத்தின் இயக்குநர்களுக்கு மட்டுமல்லாமல் மற்ற இயக்குநர்களுக்கும் பிடித்து போகவே அதன் பிறகு வந்த இவரின் படங்களில் எல்லாம் இதே கரகர குரலில் பேசுமாறு அதன் இயக்குநர்கள் கேட்டுக்கொண்டதால் அதே கரகர குரலில் பேசி வருவதாகவும், அதைவிட பெரிய கொடுமை என்னவென்றால் தனது படத்தில் டப்பிங்கின் போது இதைவிட சத்தமாக கரகர குரலில் பேச வேண்டி உள்ளது என்றும் பேட்டி ஒன்றில் கூறியுள்ளார். 1999 இயக்குனர் சங்கர் இயக்கிய ஜென்டில்மேன் படத்தில் நடித்த இவர் அதன் பிறகு இவரை ஒரு நல்ல நடிகராக அறிமுகம் செய்தது இயக்குனர் பாலாதான். இயக்குனர் பாலாவின் பிதாமகன் படத்தில் சிறை வார்டனாக நடித்த இவர் அதன் பிறகு நான் கடவுள் என்ற படத்தில் கொடூர வில்லனாக நடித்து அனைவரின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்தார். நான் கடவுள் என்ற இந்த படம் இவருக்கு நல்ல நடிகர் என்ற பெயரையும் மதிப்பையும் பெற்று தந்தது. அன்று முதல் இயக்குனர் பாலாதான் தனக்கு கடவுள் என்று பெருமையாக கூறி வருகிறார். தங்கரதம் என்ற படத்தில் மொடா குடிகாரராக நடித்த இவரின் நடிப்பை பார்த்த பலரும் இவர் உண்மையான குடிகாரரோ என நினைத்தனர். ஆனால் இவர் தன் சொந்த வாழ்க்கையில் ஒருபோதும் குடித்ததில்லை என்பதை அறிந்த தங்கரதம் படக்குழுவினர் ஆச்சரியத்தில் மூழ்கினர். நானும் சிங்கிள் தான் என்ற படத்தில் லண்டன் மாநகரில் இயங்கும் தனியார் வானொலி நிலையத்தில் ஆர்ஜேவாக பணியாற்றும் வேடத்தில் நடித்த இவர் அதில் மிஸ்டர் லவ் என்ற பெயரில் நிகழ்ச்சி ஒன்றை நடத்தி அதில் காதலர்களுக்கு ஆலோசனைகளை வழங்குவது, பிரிந்த காதலர்களை சேர்த்து வைப்பது, பிரேக்கப் ஆன காதலர்களுக்கு ஆறுதல் கூறுவது என அந்த படத்தில் காதல் குருவாகவே மாறிப்போனார். சண்டை கலைஞராக மட்டுமல்லாமல் நகைச்சுவை நடிகராக பட்டத்து யானை, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ராஜா ராணி, டார்லிங் போன்ற படங்களின் மூலம் தனது நகைச்சுவை திறனையும் வெளிப்படுத்தியுள்ளார். இசையமைப்பாளர் ஸ்ரீநாத் இசையில் உருவாகும் ஒரு புதிய படத்தில் ஒரு பாடலை மொட்டை ராஜேந்திரன் பாடியதன் மூலம் திரைப்பட பாடகராகவும் மாறியுள்ளார். இயக்குனர் கார்த்திக் பழனியப்பன் இயக்கும் ராபின்ஹுட் என்ற படத்தில் கதாநாயகனாக அறிமுகம் காண்கிறார். இருப்பவர்களிடம் கொள்ளையடித்து இல்லாதவர்களுக்கு கொடுப்பவரை ராபின்ஹுட் என்பார்கள். அதற்கேற்றாற்போல் வரும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில்தான் இவர் நடிக்க இருக்கிறார். மழையே இல்லாமல் வறண்டு போய் கிடந்த விருதுநகர் மாவட்டம் கரியாப்பட்டி அருகிலுள்ள வல்லப்பன்பட்டி என்ற கிராமத்தில் இவரின் ராபின்ஹுட் படத்தின் படப்பிடிப்பு நடந்தபோது அந்த வல்லப்பன்பட்டி மக்களே எதிர்பார்க்காத அதிசயம் ஒன்று நடந்தது. திடீரென இடியுடன் கூடிய பலத்த மழை தொடர்ந்து 3 நாட்கள் பெய்து அந்த கிராமத்து மக்களை எல்லையில்லா மகிழ்ச்சி ஆழ்த்தியது.
திடீரென பெய்த இந்த கனமழை காரணமாக படப்பிடிப்பு தடைப்பட்டு படக்குழுவினருக்கு அதிர்ச்சியை கொடுத்தாலும் அந்த கிராமத்து மக்களுக்கு தண்ணீர் கிடைத்ததை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம் என்கிறார் மொட்டை ராஜேந்திரனும் அதன் இயக்குனர் கார்த்திக் பழனியப்பனும். ஒரு காலத்தில் கரகர குரலும் மொட்டை தலையும் ரஃப்பான உடலும் தனக்கு மைனஸ் என நினைத்து வருத்தப்பட்ட இவர் இன்று இவை அனைத்தும் தனக்கு பிளஸ்ஸாக மாறியது எண்ணி மகிழ்ச்சி அடைவதோடு அதன் மூலம் நல்ல வருமானத்தையும் ஈட்டி வருகிறார். நடிகை கல்யாணி நாயர், நளினி நாயர் போன்ற நடிகைகளுக்கு ஜோடியாகவும் நடித்துள்ளார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என பல மொழிகளில் சுமார் 500க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் சிறந்த வில்லன் நடிகருக்கான விஜய் விருதையும் வென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.